யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 113வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து 10 கேள்விகளும், நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக 2 கேள்விகளும், மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவற்றுக்கான விடைகளை நீங்கள் அனுப்பி வைப்பதனூடாக எங்களுக்கு ஆதரவு வழங்குகின்றீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். முதலில் கடந்த வினாவிடை 111ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 10/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ எந்த துறவற சபையைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை அகஸ்டீன் துறவற சபை. இரண்டாவது கேள்வி, 10/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தை எந்த கண்டத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை அமெரிக்கா கண்டம். மூன்றாவது கேள்வி, 10/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தையின் இயற்பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை ரோபர்ட் பிரான்சிஸ் ப்ரவோஸ்ட். நான்காவது கேள்வி, 10/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எப்போது பிறந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 1955ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் 14ஆம் தேதி. ஐந்தாவது கேள்வி, 10/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்தந்தை இருதயதாஸ் அவர்களின் குருத்துவ 50ஆம் ஆண்டு ஜூபிலி திருப்பலி எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை கிளிநொச்சி புனித திரேசாள் ஆலயம். ஆறாவது கேள்வி, 10/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரியின் விளையாட்டு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஓய்வு நிலை பிரதி அதிபர் திரு சகாயராஜா. ஏழாவது கேள்வி, 10/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புங்குடுதீவில் புதிதாக அமைக்கப்பட்ட புனித செபஸ்டியார் சிற்றாலயத்திற்கான அடிக்கல் யாரால் எப்போது நாட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை முன்னாள் பங்குத்தந்தை அருட்தந்தை எட்வின் நரேஸ் அவர்களால் 2023ஆம் ஆண்டு. எட்டாவது கேள்வி, 10/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளரீசியன் சபையால் நிர்வகிக்கப்படும் பரோட் அமைப்பு எத்தனை வருடங்களாக இயங்குகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 16 வருடங்கள். ஒன்பதாவது கேள்வி, 10/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நெபாட் வலை உற்பத்தி தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் நிறைவு செய்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 15 வருடங்கள். பத்தாவது கேள்வி, 10/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மல்பம் திருக்குடும்ப ஆலய இளையோர் ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இரத்த தான முகாமில் எத்தனை பேர் இரத்த தானம் வழங்கினர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 30 பேர். 11வது கேள்வி, திருத்தந்தை லியோ அவர்கள் எத்தனை வயதில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்குரிய சரியான விடை 69வது வயதில். 12வது கேள்வி, புதிய திருத்தந்தையின் விருது வாக்கு என்ன. இதற்குரிய சரியான விடை ஒரே கிறிஸ்துவில் நாம் அனைவரும் ஒன்று. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆனா டயனி புனித மரியன்னை பேராலயம் யாழ்ப்பாணம், ஆனா ஜெனனி புனித மரியன்னை பேராலயம் யாழ்ப்பாணம்,
இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 074 1626 719 074 1626 719. தொடர்ந்து வினாவிடை 113ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 24/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தையின் பதவியேற்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இரண்டாவது கேள்வி, 24/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிய திருத்தந்தையின் பதவியேற்பு விழாவில் எத்தனை நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி, 24/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் பிரகடனம் யாரால் வாசிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. நான்காவது கேள்வி, 24/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறுதி யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று தெரிவிக்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, 24/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்களப்பு முன்னாள் ஆயர் ஜோசப் பொன்னையா அவர்கள் எத்தனை வயதில் இறைபதம் அடைந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆறாவது கேள்வி, 24/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மாவட்ட பிரசைகள் குழு தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏழாவது கேள்வி, 24/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மறைமாவட்ட குரு முதல்வரை சந்தித்த செபமாலை தாசர் சபையின் மாகாண முதல்வர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. எட்டாவது கேள்வி, 24/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்களால் எத்தனை திருத்தொண்டர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. ஒன்பதாவது கேள்வி, 24/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களின் 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. பத்தாவது கேள்வி, 24/5/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுன்னாகம் ஏழாலை புனித இசிதோர் ஆலய 120வது ஆண்டை சிறப்பித்து வெளியிடப்பட்ட இறைவட்டின் பெயர் என்ன? 11வது கேள்வி, நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் எத்தனை மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றிருந்தார்? 12வது கேள்வி, யூதாசுக்கு பதிலாக திருத்தூதராக சேர்த்து கொள்ளப்பட்டவர் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் நீங்கள் விடைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 074 1626 719. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.